ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा saya gembira jumpa lagi semua. உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம். இந்த சத்சங்கத்துல வந்திருக்க எல்லா பக்தர்களுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் ஆயுளாரத்துக்காகவும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம் ஹரே ஹரே. ராதாஜீவன் பிரபு வந்து ரொம்ப அழகா இந்த சத்சங்கத்தை நடத்திட்டு வர்றாரு. நிறைய பசங்களை இங்க பார்க்க முடியுது. இளைஞர்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா கிருஷ்ண பக்தி ஈடுபடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ராதாஜீவன் பிரபுடைய ஆரோக்கியத்துக்காகவும் எல்லா பக்தருடைய ஆரோக்கியத்துக்காகவும் பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில படிச்ச ஸ்லோகம் வந்து 9ஆம் அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம். 9ஆம் அத்தியாயத்தோட தலைப்பு வந்து மிகவும் ரகசியமான அறிவு, மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ரொம்ப ரகசியமான விஷயத்தை பகவான் இதில் சொல்ற. ரகசியம் ரொம்ப ரகசியம், ரொம்ப ரொம்ப ரகசியம். ரகசியம் ஒண்ணு இருக்கு, சீக்ரெட், அண்ட் மோஸ்ட் சீக்ரெட், மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட். ரகசியம் சொல்லுவாங்க, ரொம்ப ரகசியம் யாரையும் சொல்லிடாதீங்க, ரொம்ப ரொம்ப ரகசியம் யாரையும் சொல்லிடாதீங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயத்தை புஸ்தகத்திலே சொல்லிட்டாரு இல்லையா? 3 விஷயம் இருக்கு. என்னது? ரகசியம், ரொம்ப ரகசியம், ரொம்ப முக்கியமான ரகசியம். ரகசியம் என்னது? ஃபர்ஸ்ட் சீக்ரெட். நிறைய பேருக்கு எதுவும் தெரியல. முதல்ல ஆத்மா யாருன்னு தெரியல. யாருக்கா தெரியுதா ஆத்மா யாருன்னு? நிறைய பேருக்கு தெரியாது. ஆத்மாவே மறந்து போயிட்டாங்க. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஆத்மா மறந்து போய் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு, நான் வந்து இந்த உடம்பு. இதான் ஃபர்ஸ்ட் பகவத்கீதையோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட். என்னன்னா, இது எந்த சாப்டர்ல சொல்றாரு கிருஷ்ணா? நான் இந்த உடலில் ஆத்மான்னு எந்த அத்தியாயத்துல சொல்றாரு? எந்த அத்தியாயத்துல சொல்றாரு? நான் இந்த உடம்புல ஆத்மான்னு கிருஷ்ணன் எந்த அத்தியாயத்துல சொல்றாரு? பகவத்கீதையில 2nd சாப்டர்ல இல்லையா? பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல முதல்ல இந்த ரகசியத்தை கிருஷ்ணன் சொல்லி தராரு. ஃபர்ஸ்ட் ரகசியம் என்னது? நான் உடம்பு இல்ல, ஆத்மா. செகண்ட் ரகசியம் என்னது? பரமாத்மா யாரு? ஆத்மா யாரு? அப்போ ஆத்மா யாரு? ஆத்மாங்கிறது யாரு? நம்மதான் ஆத்மா. இப்போ பரமாத்மா யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் தான் பரமாத்மா. வேற யாரும் பரமாத்மா இல்ல. வேற யாரும் பரமாத்மா இல்ல. கிருஷ்ணன் மட்டும்தான் பரமாத்மா. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ரகசியம் நாம யாரும் சொல்லி தராரு 2nd சாப்டர்ல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் யாரும் சொல்லி தராரு? கிருஷ்ணர் வந்து பரமாத்மா. 9th சாப்டர் வரும்போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ரொம்ப ரொம்ப ரகசியம், அவருக்கு சர்வீஸ் பண்றது. கிருஷ்ணருக்கு சர்வீஸ் பண்றது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், பக்தி தொண்டு, பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு. ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கு. இப்ப அடுத்த ஒரு சந்தேகம் வந்து நம்ம எல்லாருக்கும், பகவத்கீதை இருக்கு, பகவத்கீதை புக் ஃபார்ம்ல தான் இருக்கு இல்லையா? பகவத்கீதை புத்தக வடிவில் தான் இருக்கு. அது யாருன்னா படிக்கலாமே இல்லையா? யாருன்னா படிக்கலாம் பகவத்கீதை. அப்படி இருக்கும்போது எப்படி ரகசியம்னு சொல்றீங்க? ஆத்மா பற்றி பகவத்கீதை படிச்சா ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம், பகவத்கீதை படிச்சா பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம், பகவத்கீதை படிச்சா பக்தி தொண்டு பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? 3மே இருக்கு.
ரகசியம் ரொம்ப ரகசியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். ஆத்மா பற்றி ரகசியம், பரமாத்மா பற்றி ரொம்ப முக்கிய ரகசியம். பக்தி தொண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். இது 3 புக்லயே இருக்கு. அப்ப எப்படி ரகசியம் சொல்றாரு கிருஷ்ணா? இப்ப வந்து உங்க பேர் என்ன? ரட்சித்தவேல். ரட்சித்தவேல், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன். இன்னைக்கு நைட்டு தோசை இருக்கு, அது ரகசியமா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு இந்த காது ரட்சித்தவேல் இது அவர் காதுக்கு மட்டும் கேட்ட ரகசியம். நான் ஒரு ரகசியம் சொல்றேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அது ரகசியம் அப்போ இல்ல. அப்ப எப்படி பகவத்கீதை புக் இருக்கு, கிருஷ்ணா ரகசியம்னு சொல்றாரு, ஆத்மாவை பற்றி ரகசியம்னு சொல்றாரு, பரமாத்மா பற்றி ரொம்ப ரொம்ப ரகசியம் சொல்றாரு, பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா ரகசியம் சொல்றாரு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி ரகசியம் சொல்றாரு கிருஷ்ணா? எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கும் கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு கிருஷ்ணா பகவத்கீதையில? சயேவாயம் மயாதேத்ய யோக புரோக்த புராதன பக்தோசின்னு சகாசேவி ரகசியம் சேதம். எல்லாரும் பகவத்கீதை படிச்சா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப யாரும் புரிஞ்சுக்க முடியும்? பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கனால புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதை புரிஞ்சுக்கிற குவாலிபிகேஷன் இருந்தது கிருஷ்ணனுடைய பக்தராகும், நண்பராகும், கிருஷ்ணனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும், கிருஷ்ணனுடைய டிவோட்டியா இருக்கும். அப்போ பகவானுடைய பக்தன் ஆகாம, பகவானுக்கு பிரியமானவர் ஆகாம பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியாது. இது ஓபன் புக் தான், ஓபன் புக். புக் இஸ் ஓபன் ஃபார் ஆல். ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது, பக்தரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ரைட்? அப்ப புரியுதா ஏன் கிருஷ்ணன் பகவத்கீதை அர்ஜுனன் சொன்னாரு? ஏன் கிருஷ்ணன் பகவத்கீதை அர்ஜுனன் சொன்னாரு? Why Krishna spoke Bhagavad Gita to Arjuna? பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால உன்னால புரிஞ்சுக்க முடியல. அப்ப பகவத்கீதை புரியணும்னா, பகவத்கீதை புரியணும் என்னென்ன குவாலிபிகேஷன் தேவையில்லை. நான் வந்து ரொம்ப ஹை கிளாஸ்ல பிறந்திருக்கணும், ரொம்ப உயர்த்த குடும்பத்துல பிறந்திருக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து நான் மெட்டீரியல் நிறைய ஸ்காலர் பௌதிகத்துல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும், எனக்கு வந்து கிராமர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் குவாலிபிகேஷன் இல்ல. என்ன குவாலிபிகேஷன்? இதெல்லாம் தகுதி இல்ல. நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன்னா, வேத மந்திரம் படிச்சிருக்கா, சமஸ்கிருதம் தெரியுமா, இலக்கணம் தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமா, இல்ல வந்து எனக்கு வந்து பெரிய பௌதிகத்துல பெரிய பட்டம்லாம் வாங்கியிருக்கணுமா? நோ, இதெல்லாம் குவாலிபிகேஷன் இல்ல. அப்ப என்ன தகுதி? நான் பகவானுக்கு பக்தராகும். பக்தரால மட்டும்தான் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியாது. சயவாய மயாத்யா யோக புரோக்த புராதனா, பகவத்கீதை ரொம்ப பழமையானது, ரொம்ப பழமையானது. அது உனக்கு நான் திரும்ப சொல்றாச்சுன்னா, ஏன்னா நீ என் பக்தனும் நண்பருமா இருக்கிறதுனால உன்னால புரிஞ்சுக்க முடியும். நீ என் பக்தனும் நண்பருமா இருக்க. சரி, பிரபுபாதர் அமெரிக்கா போனோடனே போய் இறங்கினோடனே பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரா? பிரபுபாதர் அமெரிக்கா போனோடனே என்ன பண்ணாரு? கீர்த்தனம் பண்ணாரு. ஏன் கீர்த்தனம் பண்ணாரு? பகவத்கீதை பிரபுபாதர் போனது பகவத்கீதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போனார். இங்கிருந்து இந்தியாவில இருந்து அமெரிக்கா போகும்போது பகவத்கீதா பாகவதம் ரெண்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போனார். போனோடனே என்ன பண்ணாரு? ஏன் கீர்த்தனை பாடுறாரு? பகவத்கீதை சொல்லி கொடுக்காம ஏன் வந்து போன உடனே அமெரிக்கால இறங்கின உடனே, ஓ அமெரிக்கா சிட்டிசன்களே, அமெரிக்காவின் நகரவாசிகள் எல்லாம் இங்க வாங்க, நான் உங்களுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுக்க போறேன் அப்படியே பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன் போன கீர்த்தன் பண்ணாரு? அமெரிக்கா போய் அந்த பார்க்ல ஏன் ப்ராப்பர் கீர்த்தன் பண்ண பகவத்கீதை கிளாஸ் இருக்காங்க. வை முதல்ல அவங்க எல்லாம் பக்தர் ஆகணும். அவ பக்தர் ஆகணும் என்ன பண்ணணும்? நான் பக்தர் ஆகணும் என்ன பண்ணணும்? பக்தர் சங்கத்துக்கு வரணும். ரைட்டா? பிரபுபாவுடைய சங்கம் கிடைச்சதுனாலதான் பக்தர் ஆனாங்க. ஒருவேளை பிரபுபாத அமெரிக்கா போகாம இருந்தா அங்க பக்தர் ஆயிருப்பாங்களா? நமக்கும் பகவத்கீதை கிடைச்சிருக்கிறது, நம்மளும் பக்தர் ஆயிருக்க மாட்டோம்,
அமெரிக்காலையும் பக்தரா இருக்க மாட்டாரு. அப்ப பிரபுபாதர் அமெரிக்கா போய் அங்க இருக்கிறவங்க முதல்ல பக்தர் ஆக்கினாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அவருடைய அசோசியேஷன் கொடுத்தாரு இல்லையா. பிரபுபாவுடைய சங்கம் உங்களுக்கு கிடைச்சது, அதெல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. பிரபுபாவுடைய அசோசியேஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. பிரபுபாவுடைய சங்கம் கிடைச்சா எவ்வளவு பாக்கியம். பிரபுபாவுடைய சங்கம் கிடைச்சா பகவானுடைய சங்கம் கிடைச்ச மாதிரியே. ஏன்னா பகவானோட சக்தி அளிக்கப்பட்டவர்கள். பிரபுபாதர் பகவானோட சக்தி அளிக்கப்பட்டதுனால பிரபுபாதருடைய சங்கமும் பகவானுடைய சங்கமும் வேற வேற இல்லை. பிரபுபாவுடைய சங்கமும் பகவானுடைய சங்கம் வேற வேற இல்லை. ஏன் பிரபுபாவுடைய சங்கமும் பகவானுடைய சங்கம் வேற வேற இல்லை? கிந்து பிரபுயா பிரேவதஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். பிரபுபார் இதயத்தில் யார் இருக்கா? பிரபுபார் இதயத்தில் அப்பவும் கிருஷ்ணர் இருக்காரு. பிரபுபார் கிருஷ்ணருக்கு பிரியமானவரு. அதனால பிரபுபாவுடைய சங்கம் கிடைச்சா பகவானுடைய சங்கம் கிடைச்ச மாதிரி. ஒரு தூய பக்தர், ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சா நமக்கு பகவானுடைய சங்கம் கிடைச்ச மாதிரி. பிரபுபாதர் முதல்ல என்ன பண்ணாரு, போய் ஒரு சங்கம் கொடுத்தாரு. எல்லாருக்கும் உட்கார ஃபர்ஸ்ட் அவர் கீர்த்தன் பாடினாரு. அப்ப எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. கீர்த்தன் பாடினாங்க. அப்போ எனக்கு பகவத்கீதை புரியணும். நாங்க வந்து புத்தக விநியோகத்துக்கு போவோம். நாங்க புத்தக விநியோகத்துக்கு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, ஆனா ஒண்ணு புரிய மாட்டேங்கிறீங்க. எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, ஆனா படிச்ச ஒண்ணு புரிய மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க புரியும்? எல்லா அனர்த்தங்கள் உள்ளுக்குள்ள. அனர்த்தம் என்ன தெரியுமா? அனர்த்தம் என்னது? தேவையில்லாத விஷயங்கள், குப்பைகள், குப்பை. இதெல்லாம் கிளீன் ஆகும். இதயத்துல நிறைய குப்பை இருந்தா எப்படி பகவத்கீதை புரியும்? புரியாது இல்லையா. அப்ப முதல்ல இதயத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் போகணும். அப்ப இதயத்தில் உள்ள அழுக்குகள் போகணும்னா அழுக்கு இருக்கிறவங்க கூட சேரக்கூடாது, அழுக்கு இல்லாதவங்களோட சேரணும். சுத்த பக்த சங்கம், சுத்த பக்த சரணோரை, சுத்த பக்தருடைய தாமரை பாத சரணை. அப்ப அமெரிக்காவில் உள்ள இதயத்தில் அழுக்கு இருந்ததா? அமெரிக்காவில் உள்ள மக்களோட இதயத்தில் என்னென்ன அழுக்கு இருந்தது? என்னென்ன அனர்த்தங்கள் இருந்தது? காமம், பெண்களோடு சங்கம் வச்சிருந்தாங்க. இல்லீகல் செக்ஸ், முறையற்ற உறவு, பால் உறவு. அப்புறம் போதைக்கு அடிமையா இருந்தாங்க, குழந்தைகளுக்கு அடிமையா இருந்தாங்க இல்லையா. கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சிலர் கடவுள் உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடவுளை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்க. அறியாமையில் இருந்தாங்க. அறியாமை ஒரு அனர்த்தம், காமம் ஒரு அனர்த்தம், கோபம் ஒரு அனர்த்தம். காம, கோபா, லோபா, பேராசை, பொறாமை, அறியாமை, அகங்காரம். நான் யார் தெரியுமா? நான் அமெரிக்கன், நீங்க இந்தியன். மோக, அறியாமை, அப்புறம் பொறாமை. இதெல்லாம் இருந்ததுன்னா பகவத்கீதை புரியாது, கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது, பகவானை புரிஞ்சிக்க முடியாது, பகவத்கீதை புரிஞ்சிக்க முடியாது. இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். இந்த அனர்த்தங்கள் போகணும்னா அதுக்கு முன்னாடி அனர்த்தம் வந்து 4th ஸ்டேஜ். ஆதோ ஸ்ரத்தா, தத சாது சங்கா, அத பஜனை கிரியா, அனர்த்த நிவர்த்தி. அனர்த்தா அப்படின்னா அன்வான்டட் தாட்ஸ், அன்வான்டட் திங்ஸ். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எங்க இருக்கு? தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் எங்க இருக்கு? இதயத்துக்குள்ள இருக்கு, நம்ம மனசுக்குள்ள இருக்கு இல்லையா. தேவையில்லாத விஷயம் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா மனசுக்குள்ள வச்சிருக்கு. அதெல்லாம் கிளீன் ஆகும். அப்ப அது கிளீன் ஆகும்னா அது 4th ஸ்டேஜ், கிளீனிங் ப்ராசஸ். கிளீனிங் ப்ராசஸ் சுத்தம் பண்றது 4வது நிலை. ஃபர்ஸ்ட் என்னது? ஆதோ ஸ்ரத்தா, முதல்ல நம்பிக்கை. முதல்ல நமக்கு நம்பிக்கை வரணும். இப்போ அமெரிக்கர்களுக்கு பிரபுபாதர் நம்பிக்கை வந்து இல்லையா. இந்த சாமிஜி வந்து கீர்த்தனம் பாடுறாரு, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, அதனால போய் கேட்கலாம். கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது இல்லையா. நம்பிக்கை இல்லைன்னா வருவாங்களா? இப்ப நீங்க எல்லாம் இங்க சத்சங்கத்துக்கு வரீங்க, எதன் அடிப்படையில் வரீங்க? அங்க போனா பிரசாதம் கிடைக்கும், அங்க போனா பக்தர் சங்கம் கிடைக்கும், அங்க போனா பகவான் தரிசனம் பண்ணலாம், அங்க போனா பிரார்த்தனை செய்யலாம் இல்லையா. நம்பிக்கையில் வரும். அப்ப நம்பிக்கை தான் பிரதானம். நம்பிக்கை இல்லாதவங்க அவ்வளவுதான். இது மாதிரி நம்பிக்கையில வச்சுக்கோங்களேன். பகவான் மேலையும் பக்தி தோல்வி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க பினிஷ், முடிஞ்சாங்க. அதான் சொல்றேன். அஸ்ரத்தா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை, அஸ்ரத்தான நம்பிக்கை இல்லாதவங்க. அஸ்ரத்தான புருஷா பகவத்கீதை மேலையும் பகவான் மேலையும் பக்தி தொண்டு மேலையும் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு ஸ்லோகம். அஸ்ரத்தான புருஷா தர்மஸ்யாச பரந்தவா
அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தனி. பகவான் இடத்திலையும் பக்தி தொண்டு மேலையும் நம்பிக்கை இல்லாதவங்க மீண்டும் பிறப்பு இறப்பிலே சொல்லுவாங்க. மீண்டும் எவ்வளவு பேர் மலேசியால பிறக்கணும், எவ்வளவு பேர் இந்தியாவில் பிறக்கணும், எவ்வளவு பேர் லண்டன்ல பிறக்கணும்? வேண்டாமா? லண்டன்ல பிறக்க வேண்டாமா? ரொம்ப அழகா இருக்கு சிட்டி. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கோலோ இருந்தாலும் கோலோ இருந்தாலும் ஓகே. சரிங்களா? கோலோ இருந்தாலும் ஓகே. ஏன்னா எங்க போனாலும் துன்பம் இருக்கும். பிரம்ம புவனாலோகா, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் துன்ப கூடாது. அங்க எந்த கஷ்டம் வருவான், ராவணன் வருவான், நிம்மதியா இருக்க முடியாது. பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய். ஏதாவது குழந்தை வந்து பிறக்கும்போது சிரிச்சுட்டே பிறகுதா, நான் பிறந்து விட்டேன் அப்படின்னு குழந்தை சிரிச்சுட்டே பிறகுதா. பிறக்கும்போது குழந்தை என்ன பண்ணுது? அழுவுது. சரி, நோய் வந்தா சிரிக்கிறோமா? எனக்கு நோய் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, யாராவது சிரிப்பாங்களா? நோய் வந்தா அழுவாங்க. வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கல, எனக்கு ரொம்ப வயசாகி தலைமுடியில நினைச்சு போச்சு, கண்ணு தெரிய மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்களா? அழுவாங்க. அப்புறம் இறந்து போகும்போது ஹரே கிருஷ்ணா, நான் போயிட்டு வரேன், இறந்து போறேன், சந்தோஷமா இருக்கு, ஹரே கிருஷ்ணா, இல்லையா? அழுவாங்க. அப்ப பிறக்கும் போது அழுறாங்க, இறக்கும் போது அழுறாங்க, வயதான அழுறாங்க, நோய் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, இல்லையா? அழுதுகிட்டே இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கை இருக்கு. அப்ப இதுல இருந்து வெளியில வரணும், இந்த அழுகிறது இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணா பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி ஜபிக்கணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அதுதான் பக்தி தொண்டு. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. நீங்க எவ்வளவு பேர் ஜெகநாத் பூரி வந்திருக்கீங்க? ஜெகநாத் பூரி எல்லாரும் வந்திருக்கீங்களா? பாதி பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப பேர் வரலையா? பார்த்து ஜெகநாத் பூரி யாத்திரை பண்ணிருந்தது. அங்க ஜெகநாத் பூரியில ஒரு கோயில் இருக்கு. ஜெகநாத் கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனா பிரம்மபுரின்னு ஒரு இடம் இருக்கு. பிரம்மபுரி, அங்க பிரம்மா வந்து தவம் பண்ணிருக்காரு. அங்க வந்து ஆழ்வார்நாத் ஒரு விஷ்ணு டெம்பிள் இருக்கு. ஆழ்வார்நாத் 4 கையோடு இருப்பார். பகவான் விஷ்ணுக்கு எத்தனை கை? 4 கை. என்னென்ன வச்சிருப்பாரு? சங்கு, சக்கரம், கம்பித்திரி, புஷ்வானம், கதா தாமரை, இல்லையா? சங்க சக்கர கதா பத்மா, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி, ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகட்சது. வாசுதேவ கிருஷ்ணா. வாசுதேவ கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். மழை பெய்யறதுக்கு ஒரு கலர் இருக்கு வானத்துல. அப்படியே டார்க் ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒயிட்னு சொல்ல முடியாது, ஸ்கை ப்ளூ. அதான் கிருஷ்ணாவுடைய கலர். கிருஷ்ணாவுடைய கலர் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், ஷியாமம். ஷியாமா மீன்ஸ் அந்த மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். அவர் கண்கள் எப்படி இருக்கும்? கிருஷ்ணாவுடைய கண் தாமரை இதழ் மாதிரி காது வரை, தலையில அளவு சுருள் முடியல. மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை ஒட்டியிருப்பார். என்றுமே வாடாத ஒரு வைஜெயந்தி மாலை போட்டிருப்பார் கழுத்துல. அப்புறம் மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கௌஸ்துபமணி, 4 கை, அப்படியே சூரியனை போல பிரகாசிப்பார். கிருஷ்ணா அப்படியே அழகா இருப்பார். அந்த மாதிரி எங்க பகவான் இருக்கார். ஆழ்வார்நாத் அங்க வந்து ஒரு பூஜாரி இருந்தார், கோயில சேவை பண்ணிட்டு இருந்தார். அந்த கோயில் ஆழ்வார்நாத் கோயில ஒரு பூஜாரி சேவை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன பையன், முன்னோட சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு? 8 வயசு. 5 வயசு ஒரு பையன். அந்த பூஜாரிக்கு 5 வயசு. அவர் பேர் மது. அந்த பையன் பேர் இருக்குது மது. இந்த மதுவுடைய அப்பா இருக்காரு பூஜாரி. அந்த பூஜாரி பிராமணர் வந்து தினமும் ஆழ்வார்நாத்துக்கு பூஜை செய்யறாரு. தினமும் பகவானுக்கு பூஜை பண்ணி, அலங்காரம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி, அலங்காரம் பண்ணி நிவேதனம் பண்ணுவார், பிரசாதம் நிவேதனம் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் 2 நாளைக்கு வெளியூர் போறாரு. அவரு ஹரே கிருஷ்ணா 2 நாள் வெளியூர் போறாரு. யார் வெளியூர் போறாரு? அந்த பூஜாரி. அப்போ 2 நாள் பையனை கூப்பிட்டாரு. மது, அப்பா 2 நாள் வெளியூர் போறேன்னா நான் வர வரைக்கும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிக்கோ, பிரசாதம் கொடு பகவானுக்கு. அப்போ அவர் சொன்னா, எனக்கு மந்திரம், நான் சின்ன குழந்தை தானே, 5 வயசு குழந்தை, எனக்கு மந்திரம் ஒன்றும் தெரியாதுப்பா. பரவாயில்லடா, நீ பகவான் வச்சு மணி அடிச்சு பிரார்த்தனை பண்ணி பகவான் எடுத்துட்டு வருங்க, அம்மா பிரசாதம் பண்ணி தருவா, நீ பகவானுக்கு நிவேதனம் பண்ணு சொன்ன. சரிட்டு அவர் போயிட்டார், வெளியூர் போயிட்டார். அம்மா என்ன பண்ணா, சாதம், பருப்பு, சப்ஜி, கூட்டு, பொரியல், நாசலாமா
எல்லாம் செஞ்சு மதுட்டு கொடுக்குறாங்க. மதுட்டை கொடுத்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணேன். இந்த மது என்ன பண்ணாரு, பிளேட்ல ஆஃபிங் பிளேட்ல பிரசாதம் எடுத்துட்டு போய் இந்த பிரசாதம் தட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் பகவான் முன்னாடி வச்சுட்டாரு. துளசி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பகவான் முன்னாடி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணாரு. பகவானே, எங்க அப்பா வெளியூர் போயிட்டாரு, எனக்கு மத்தெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ பிரசாதம் சாப்பிடுங்க. அப்படியே இருக்கு. இந்த குழந்தை என்ன நினைச்சிட்டாரு, பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டு வெறும் பிளேட்டு கொடுத்துருவாரு. பகவான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பிளேட்டு தான் தருவாரு. பார்க்கறது அப்படியே இருக்கு. திருப்பி சொல்றாரு, பகவானே வாசுதேவா, இது நீ சாப்பிடாம வச்சிருக்க, அப்பா வெளியில போயிட்டாரு, நான் தான் ஆபரேட் பண்ணோம், எனக்கு மத்தெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ சாப்பிடு 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 கிருஷ்ணா, சாப்பிடு கிருஷ்ணாங்கிறாரு. அது அப்படியே இருக்கு. இந்த குழந்தை என்ன நினைச்சிட்டாரு, பகவான் நம்மள மாதிரி எல்லாம் சாப்பிடுவாரு நினைச்சாரு. பகவான் என்ன பண்ணுவாரு, அந்த பிரசாதம் சாப்பிடுவாரு. எப்படி சாப்பிடுவாரு, கண்ணிலேயே சாப்பிடுவாரு. பகவானால கண்ணால சாப்பிட முடியும், காதால பேச முடியும், காலால பார்க்க முடியும். எப்படி அது? இப்ப என்னால வந்து என் கண்ணால பார்க்க நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம கண்ணால பார்க்க தான் முடியும், காதால கேட்க தான் முடியும், வாயால பேச தான் முடியும். ஆனா பகவானுடைய ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போட வேலை செய்யும். பகவானால கண்ணால சாப்பிட முடியும், காதால பேச முடியும், காதால பார்க்க முடியும். எப்படி அது? எப்படி? ஏன்னா அவர் பகவான், அவருடைய சரீரம் வந்து நம்ம மாதிரி பௌத்திகம் இல்ல, அவர் சரீரம் ஆன்மீகமானது. அங்காணி எஷ்ட சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோயில் இருக்கிற விக்கிரகம் இருக்குல்ல, அது சிலை இல்ல, அது போட்டோ இல்ல, அங்க பகவான் இருக்காரு. அங்க என்ன பண்றாரு, பகவான் இருக்காரு. நம்ம நிவேதனம் பண்ணும்போது நம்ம அன்போடு கொடுத்தா பகவான் பார்த்தே சாப்பிடுவார். அதுக்கப்புறம் திரும்பி அதையே அவளை வைக்க முடியாது. நான் என்ன சாப்பிட்டாலும் பசி ஆகும். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, அவர் பார்த்தே எல்லாத்தையும் பசி ஆகிடுவார். அது திரும்பி அவரால் வைக்க முடியும். ஏன்னா அவர் முழுமுது கடவுள் இல்லை, என்ன பதார்த்தம் இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு அதை பிரசாதமா கொடுக்கிறாரு. அது ஆல்டருக்குள்ள போகும்போது போகா, சமைக்கிறோம் இல்லையா, சமைச்சு பகவான் ஆல்டருக்குள்ள எடுத்து போனா போகா, வெளியில எடுத்து போது பிரசாதம். பிரசாதம் என்னது? பகவானே கருணை. பிரசாத்னா பகவானே கருணை. இந்த குழந்தை என்ன நினைச்சாரு, பகவான் எல்லாத்தையும் சாப்பிடுவாரு, ஒண்ணு இருக்காதுன்னு நினைச்சாரு. ஆனா அது அப்படியே இருக்கு. இந்த குழந்தை ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் வேண்டிட்டே இருக்காரு, கிருஷ்ணா சாப்பிடு, கிருஷ்ணா சாப்பிடு கிருஷ்ணா. அது அப்படியே இருக்குதான் அப்ப ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப கிருஷ்ணர் பார்த்தாரு, இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, சின்ன குழந்தை அது நினைச்சிட்டு இருக்கு நான் சாப்பிடுவேன். கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அந்த குழந்தை முன்னாடி எடுத்து சாப்பிடுறாரு. அவரை அழுகை நிப்பாட்டணும், ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக கிருஷ்ணா வந்து எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு பிளேட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா போய் பிளேட் எடுத்து அம்மாவுக்கு கொடுக்குறாரு. அம்மா கேட்ட, எக்கடா பிரசாதம்? அது கிருஷ்ணன் சாப்பிட்டாரு. ஏடா பிரசாதம்? கிருஷ்ணன் சாப்பிட்டாரு. பொய் சொல்லாதா, அப்பா நிவேதனம் பண்ணி அப்படியே கொண்டு வருவாரு, உங்க அப்பா போய் நிவேதனம் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வருவாரு, நீ எல்லாம் சாப்பிட்டுட்டாரு சொல்ற. ஆமா ஆமா கிருஷ்ணா சாப்பிட்டாரு. பொய் சொல்லக்கூடாது. யாருக்கா பசங்க கொடுத்தியா, நாய்க்குட்டிக்கு எல்லாம் போட்டியா? இல்ல இல்ல கிருஷ்ணன் சாப்பிட்டாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி 2 நாள் இப்படிதான் நடக்குது. இவர் போய் ஆஃபர் பண்ணுவாரு, கிருஷ்ணன் சாப்பிட்டுருவாரு. 2வது நாள் இந்த வெளியில போன அவங்க அப்பா இருக்காரு இல்லையா, அந்த பிராமணர் ரொம்ப பசியோட வந்தாரு, எதுவுமே வெளியில சாப்பிடல. வரும்போதே வைஃப் கூப்பிடுறாரு, பிரசாதம் கொடுக்குறாரு, ரொம்ப பசிக்குது. அந்த அம்மாவுக்கு நானே பிரசாதம் பார்த்து 2 நாள் ஆச்சு. பிரசாதம் கொடுக்குறாரு பசிக்குதுன்னா அந்த அம்மா சொன்னா, நானே பிரசாதம் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இந்த மது போய் ஆஃபர் பண்றான், பகவானுக்கு போவா கொடுக்குறான், வரும்போது வெறும் பிளேட்டு தான் வருது. அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. கூப்பிட்டாரு, கவரா என்ன பண்ண, பகவான் நிவேதனம் பண்ணியா, சாப்பிட்டாரு அவரு? ஆமாப்பா சாப்பிட்டாருப்பா. ஏடா போய் சொல்றேன், எனக்கு நாய்க்குட்டி ஏதாவது பண்ணியா, ஃப்ரெண்ட்ஸுக்கார குடிச்சாரா, என்ன உள்ள போய் நீ சாப்பிட்டியா? இல்லப்பா பகவான் தான் சாப்பிட்டாரு. இவன் போய் சொல்றேன் பாக்குறேன். அவன் ஒய்ஃப் சொன்னா, மனைவிட்ட 2வது குக் பண்ணுங்க. அந்த மாதிரி திரும்பியும் வந்து சாதம், பருப்பு, முட்டு, பாயசம், பால் பாயசம் பண்ண எல்லாம் பண்ணி சுட சுட அப்படியே ஹாட் மில்க் பாயசம், சூட பாயசம் இருக்கு, எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மதுக்கு கொடுத்தாரு. அப்பா சொன்னா, டே மது போய் நிவேதனம் பண்றா கிருஷ்ணாவுக்கு அப்படின்னா. எடுத்துட்டு போனான். அந்த பையன் எடுத்துட்டு போய் ஆஃபரிங் பிளேட் வந்து இந்த டேபிள் மேல வைக்கிறார். இந்த அப்பா என்ன பண்ணாரு, ஆல்கிட்ட ஒழிஞ்சிட்டு, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஆல்கிட்ட ஒழிஞ்சிட்டு இந்த பையன் உள்ள போய் என்ன பண்றான்னு பாக்குறாரு.
இவன் போய் உள்ள பகவான் பேசினேன், கிருஷ்ணா இந்த பிரசாதம் சாப்பிடுங்க, இந்த பாயசம் இருக்கு சாப்பிடுங்க. கிருஷ்ணர் சொன்னாரு, இப்பதான்ப்பா நான் சாப்பிட்டேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. கிருஷ்ணர் சொன்னாரு, இப்பதான் நான் சாப்பிட்டேன், நீ திரும்ப சாப்பிட சொல்ற? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நீங்களே சாப்பிடுவீங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்ப என்ன பண்ணாரு, சரி எனக்கு பசி இல்லப்பா, இப்பதான் நீ சாதம் கொடுத்த, பருப்பு கொடுத்த, சப்ஜி தால் எல்லாம் சாப்பிட்டேன், பசிக்கல எனக்கு, சரி பாயசமா சாப்பிடுங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த பாயசம் இருக்கு இல்லையா, இந்த பாயசம் வந்து இப்படி ஒரு கிண்ணத்துல இருந்தது, அப்படி கையில சூடா இருக்கு, ஹாட் ஸ்வீட் ரைஸ், சூட சுட 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 அப்பதான் பண்ணது பால் பாயசம். அப்படி எடுத்து கிருஷ்ணன் குடிக்க போல, அந்த ஒளிஞ்சிருந்த பிராமணர் கையை பிடிச்சிட்டாரு. இப்படிதான் பாத்தீங்களா, கையை பிடிச்சவனே என்னாச்சு, அந்த பாயசம் கிருஷ்ணன் மேல தெளிச்சிருச்சு. கொதிக்க கொதிக்க பாயசம் மேல தெளிச்சு அப்படி இருக்கும். இங்க எல்லாம் புள்ளி புள்ளியாடும். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துல நீங்க பூஜாரி காட்பாரு, அந்த கோயில்ல போனா பகவான் மேல கை இங்க எல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும். இந்த பாயசம் விழுந்த அந்த தழுப்பு மார்க்கிங் இருக்கும். ஏய், அந்த பிராமணர் சொன்னாரு, ஏய் நீ ஒரு சிலை, நீ இது சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டா எங்களுக்கு யாரு கொடுப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொன்னாரு, நீ கொடுத்தது ஒரு நாள் நான் சாப்பிடவே இல்லைன்னு, நீ கொடுத்தத ஒரு நாள் நான் சாப்பிடல. ஏன் அந்த பிராமணர் கொடுத்தது கிருஷ்ணர் சாப்பிடல? அவருக்கு பக்தி இல்ல. அவர் நினைச்சாரு, இந்த விக்கிரகம் வந்து ஒரு மெஷினு, நான் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்துருவேன், அது எங்க சாப்பிட போகுது. ஆனா அந்த சின்ன பையனுக்கு நம்பிக்கை இருந்தது, கிருஷ்ணா வந்து சாப்பிடுவாரு பகவான். சோ நம்பிக்கை தான் பிரதானம். அப்ப சொன்னாரு கிருஷ்ணர், அந்த பகவான் சொல்றாரு அந்த பிராமணர்கிட்ட, உன் பையன் இருக்கா பாத்தியா, அவன் இந்த உடலை விட்டுமே என்கிட்ட வந்துருவான். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை என் மேல அவனுக்கு இருக்க, பக்தி பண்றான். நீ இவ்வளவு வருஷம் பூஜை பண்ற, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, நீ பல பிறவி ஆகும் என்கிட்ட வருது, நீ என்கிட்ட வர்றதுக்கு பல பிறவி ஆகும். சோ தட் மீன்ஸ் நம்பிக்கை ரொம்ப முக்கியம், நம்பிக்கை தான் பிரதானம். அந்த நம்பிக்கை எப்ப வளரும், எப்ப நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும்? இப்ப நமக்கு கிருஷ்ணர் மேல எப்படி நம்பிக்கை வருது? இப்ப எல்லாருக்கும் கிருஷ்ணர் பகவான் தெரியுது. எப்படி இந்த தெரியும், எப்படி கிருஷ்ணர் பகவான் தெரிஞ்சது, எப்படி பகவான் நம்பிக்கை வந்தது? பக்தர் சங்கத்துக்கு வந்தோம் இல்லையா, இங்க இஸ்கான்ல வந்தோடனே பக்தர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க பகவத்கீதை படிங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நாம ஜெபம் சொல்லி தருவோம் இல்லையா. இஸ்கான்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, கையில ஜெபமாலை கொடுத்து நாம ஜெபம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, சாண்டிங் பண்ண சொல்லி தராங்க இல்லையா. அப்போ முதல்ல ஆதோ ஸ்ரத்தா, நம்ம நம்பிக்கையோட வரோம். சரி, நம்ம இஸ்கான்ல போனா அங்க கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணரை பத்தி சொல்லி தருவாங்க, அந்த நம்பிக்கையோட வரும். அந்த நம்பிக்கை எப்போ உறுதியாகுது? சாது சங்கத்தினால. பக்தர் சங்கத்துல வரும்போது, ஆமா இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு, பகவத்கீதை எவ்வளவு விஷயம் இருக்கா, ப்ரோப்பர் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரா, இந்த நாம ஜபத்துல இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா, எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சாது சங்கம். ஆதோ ஸ்ரத்தா, அது சாது சங்கா, பக்தர் சங்கம். பக்தர் சங்கத்துல வந்ததுனால நம்ம முட்டாளா இருந்தா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணா பத்தி. ஒன்றுமே தெரியாது, முட்டாள், ஆத்மா என்னன்னு தெரியாது, பகவான் யாருன்னு தெரியாது, அடி முட்டாளா இருந்தோம். ஆனா இஸ்கான்ல வந்தோடனே பிரபுபா புக் படிக்கிறோம் இல்லையா, பிரபுபா புக் படிக்க ஆரம்பிச்சோடனே, பக்தர்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சோடனே, கிருஷ்ணர் தான் உடம்புதற்கு கடவுள், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சாது சங்கம். சாது சங்கத்துல வந்து என்ன பண்ணுவோம்? சாது சங்கத்துல வந்து புதுசா என்ன படம் வந்திருக்கு நான் பேசிட்டு இருப்போம். நாளைக்கு அந்த தலைவருடைய படம் வரப்போகுதுங்க, ஃபர்ஸ்ட் போய் பண்ணலாமா, அப்படியே பேசுவோம். சாது சங்கத்துல வந்து என்ன பண்ணுவோம்? சாதுக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இஸ்கான்ல வந்து சாதுக்கள் என்ன பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பிரபுவா புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கிறோம், பகவான் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் பஜனை கிரியா. பஜனை கிரியானா பக்தி தொண்டை பயிற்சி செய்யும். முதல்ல நம்பிக்கையோட வரும். அந்த நம்பிக்கை எப்படி உறுதியாகுது? சாது சங்கம். சாது சங்கத்துல வந்து என்ன பண்றோம்? சாதுக்கள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறோம். நாம ஜெபம் பண்றாங்க இல்லையா, பிரபுபாதர் போய் கீர்த்தனம் பண்ணாங்க, அதனால அவங்க கீர்த்தனம் பண்ணாங்க. பிரபுபாதர் பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு, கேட்டாங்க இல்லையா. அப்ப யாருக்கு பகவத்கீதை கேட்டாங்க? சாதுட்டு கேட்டாங்க, பிரபுபாதர் கேட்டாங்க. எப்படி கீர்த்தனம் பண்ண தெரிஞ்சது? பிரபுபாடி சங்கத்தினால தெரிஞ்சது இல்லையா. அப்போ நம்பிக்கை எப்போ உறுதியாகும்?
நம்பிக்கை எப்ப வளருது? நம்பிக்கை எப்ப வளருது? சாது சங்கத்துல வந்துடும். சாது சங்கத்துல வந்து என்ன பண்றோம்? பக்தியை பயிற்சி பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றோம், கிருஷ்ணா பத்தி கேட்கிறோம், அப்புறம் நாம ஜெபிக்கிறோம், பகவானை நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா எதுக்காக ஜெபம் பண்ணணும்? கிருஷ்ணரை நினைக்கிறதுக்காக. இல்லையா? கரெக்டா இல்லையா? ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றோம். இது ஹரே கிருஷ்ணா முதல்ல பக்தி சேவை பண்ண ஆரம்பிச்ச உடனே முதல்ல நம்பிக்கை, கிருஷ்ணர் நம்பணும், பகவான் இருக்காரு, சாஸ்திரம் உண்மை, இதெல்லாம் பொய் இல்ல, பகவத்கீதை பொய் இல்ல, பாகவதம் பொய் இல்ல, ராமாயணம் பொய் இல்ல, மகாபாரதம் இதெல்லாம் உண்மை, மகாபாரதம் பொய் இல்ல அப்படின்னு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை எப்ப கரெக்டா புரிஞ்சுக்க முடியும்? சாது சங்கத்துல வந்து. சாது சங்கத்துல வந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ண, பக்தி தொண்டு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் என்ன ஆகும்? இதயத்துல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகும். இதயத்துல நிறைய அழுக்குகள் எல்லாம் இருக்கு. பூஜை லாப பிரதிஷ்டா பேர். பூஜா லாப பிரதிஷ்டா. பூஜை என்னது? எல்லாரும் என்ன போடணும். ஓ, அவரை மாதிரி பக்தர் இல்லைங்க, அவருக்கு அது தெரியுங்க, அவருக்கு இது தெரியுங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல மலேசியாவில் இருக்கீங்கள, நாங்கெல்லாம் அந்த காலத்துல இந்தியாவில் இருக்கீங்களா, இதெல்லாம் பேசக்கூடாது. எப்பவுமே பணிவா இருக்கணும். சோ பணிவு இல்லைன்னா கர்வம் இருந்தா அது ஒரு அனர்த்தம். கர்வம் இருக்கு, அகங்காரம் இருக்கு, பேராசை, இதெல்லாம் அனர்த்தம். தேவையில்லாத இது கிருஷ்ண பக்திக்கு நல்லதே இல்லை. கிருஷ்ண பக்தி முன்னேற்றம் அடைகிறதுக்கு இதெல்லாம் பெரிய தடை. எது? எதிர்பார்க்கிறது. நான் வந்து கோயில போய் சேவை பண்ணேன், என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல அவங்க, அது பேரு சேவையே இல்லை. சேவை என்னது? பக்தி சேவை என்னது? உண்மையான பக்தி, உத்தமமான பக்தி எதுனா எந்த ஒரு உள்நோக்கும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமனே பிரபுபாதை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக. அதுதான் பியூர் டிவோஷன். தூய பக்தினா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் போய் சேவை பண்ண, நான் வந்து என் பேரை சொல்லுவாங்க எல்லாரும் முன்னாடியும், ஞாயிற்றுக்கிழமை என் பேரை வாசிப்பாங்க. அவர் வந்துங்க நல்ல புத்தக விநியோகம் பண்ணாரு, அவர் நல்லா அழகா பாடினாரு, இவர் நல்லா அழகா வந்து கர்த்தால் வாசிச்சாரு. அதுக்கு இல்ல, நம்ம புத்தக விநியோகம் பண்றதும் கீர்த்தனம் பண்றதும் கர்த்தால் வாசிக்கிறது யாருக்காக? பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக, பிரபுபாதை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அப்போ இந்த லாபம் இந்த பேர் பதவி புகழ் எதிர்பார்க்க கூடாது. எனக்கு எந்த எதிர்பார்ப்பு பார்க்க கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பகவானை திருப்திப்படுறதுக்காக செய்யணும். அதுதான் அந்த எல்லாம் எதிர்பார்த்தா அர்த்தம். என்னை பத்தி சொல்லவே இல்லை, என்னை பத்தி கேட்கவே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன பெரிய ஜமீன்தார் இல்லையா? அது கூட சொல்ல வேண்டிய அவசியம். யாரா இருந்தாலும் பிரதாபருத்ர மகாராஜா வந்து ஒரிசாவுக்கே ராஜாவா இருந்தார். பிரதாபருத்ர மகாராஜா ஒரிசாவுக்கே ராஜாவா இருந்தார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? பிரதாபருத்ர ராஜா மகாராஜா என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? அவர் ஒரிசாவுக்கே ராஜாவா இருந்தார். என்ன எதிர்பார்த்தார் அவரு? நான் ஒரிசா மட்டும் இல்ல, பெங்கால், பீகார், அஸ்ஸாம், ஒரிசா எல்லா ராஜ்யத்தையும் கைப்பற்றிடணும், நான் பெரிய சக்கரவர்த்தி. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? பிரதாபருத்ர ராஜா என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? அவர் சைத்தன்யம் அப்படி கருணை கிடைக்குமா எதிர்பார்த்து. சைத்தன்ய மகாபிரபு என் கருணை காண்பாரா, ஒரு தரிசனம் கிடைக்குமா, அதுக்காக என்ன நாள் பண்ண தயாரா இருந்தேன். ராஜ பதவி பண்றேன், எனக்கு ராஜ பதவி வேண்டாம், எனக்கு பேர் வேண்டாம், புகழ் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணை மட்டும் கிடைச்சா போதும். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாரு? ராஜவுடைய எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போய் சைத்தன்ய மகாபிரபு வந்து கீர்த்தனம் பாடி, நல்ல கீர்த்தனம் பாடி டான்ஸ். அந்த ரத யாத்திரைக்கு போட்டோ இருக்கு பாத்தீங்களா, 2வது போட்டோ. அந்த 2வது போட்டோல ரத யாத்திரை முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. தலைகால் குத்திட்டு நடனம் ஆடுவார் சைத்தன்ய மகாபிரபு. அப்படி டான்ஸ் ஆடி மகாபிரபு என்ன பண்ணாரு? அங்க ஒரு கார்டன் இருக்கு ஜெகநாத் புரியில, ரத வீதியில ஜெகநாத் வல்லப கார்டன் ஒரு தோட்டம் இருக்கு, பூத்தோட்டம். அங்க போய் மகாபிரபு ஓய்வு எடுக்கிறாரு. அப்ப பிரதாபருத்ர ராஜா என்ன பண்ணாரு? ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சைத்தன்ய மகாபிரபு ஆளுகளை அமுத்தி விடுறாரு. அமுத்தி விடும்போது அவர் கோபி கீதம் பாடுறாரு. ஜெயதி தேஜிதம் ஜென்மநாதிருதா கோபி கீதம் பாடிட்டு இருக்காரு. மகாபிரபு கேட்கிறாரு, யாரு இவரு கோபியோட பாட்டு பாடுறாரு? இவ்வளவு பெரிய பக்தரா இருந்தவரு யாரு நீங்க? யாரு நீங்க? யாரு நீங்க? சொல்லுங்க, நீங்க யாருங்க? கால் பிடிச்சு அமுத்தி விட்டு இருக்காங்க இல்லையா, நீங்க யாரு சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு? I am the great emperor of Orissa, பிரதாபருத்ர மகாராஜ் அப்படியே சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? ஓ பகவானே. மகாபிரபு கேட்கிறார், நீங்க யாரு? நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகன். அவர் பெரிய ராஜாவா இருந்தார். அவர் என்ன நினைக்கிறாரு? நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன்.
அப்படியே மகாபிரபு கட்டி தள்ளிக்கிட்டார். நம்மளால என்ன சொல்லியிருப்பாங்க, மகாபிரபு யார் தெரியுங்களா, நான் தான் ஒரிசாவுடைய ராஜா, இப்ப தெரிஞ்சுங்க நான் யாரு இல்லையா. நம்மளால தான் அப்படி சொல்லியிருப்போம். ஏன்னா நமக்கு பேர் வேணும், புகழ் வேணும், எதுவுமே கிடையாது. பிரதாபுரத்த மகாராஜுக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு மகாபுடைய கருணை மட்டும் கிடைச்சப்போ. அதனால நம்ம வந்து பக்தி பண்ணும்போது எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது அனர்த்தம். பக்தி பண்ணும்போது நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், நான் வந்து ஜென்மாஷ்டமி நல்ல சேவை பண்ணேன், என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலை, அப்ப அதுக்கு தான் பண்ணிருக்கீங்க, அப்ப பகவான சந்தோஷப்படுத்துக்காக பண்ணல இல்லையா. அப்ப அது என்ன அனர்த்தம். இந்த அனர்த்தம் இருக்கிற வரைக்கும் பகவான் மேல அன்பு நமக்கு வராது. ஏதாவது எதிர்பார்த்து பண்ணிட்டு இருந்தா என்ன வராது, நம்ம சேவை பண்ணும்போது ஏதேனும் எதிர்பார்த்து செய்து கொண்டிருந்தால் என்ன வராது, நமக்கு பகவான் மேல அன்பு வராது, பிரேமம் வராது. நம்ம எதிர்பார்த்தது வேணா கிடைக்கும், 4 பேர் நம்ம புகழ்வாங்க, பாராட்டுவாங்க, உங்களை மாதிரி யாரும் சமைக்க முடியாதுங்க, உங்களை மாதிரி யாரும் கீர்த்தனம் பண்ண முடியாதுங்க, உங்களை மாதிரி யாரும் கிளாஸ் கொடுக்கணும், அப்படியே தலைமையில் ஒரு பெரிய ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், 2 கொம்பெல்லாம் வந்துடும். பாத்தீங்களா, நான் இல்லைன்னா ஜென்மாஷ்டமி கிடையாது, நான் இல்லைன்னா ஜென்மாஷ்டமி நடக்காது, நான் தான் மெயின். இது பூஜா, எல்லாரும் என்ன வழிபடணும், எல்லாரும் யாரும் வழிபடணும், பிரபுபாத வழிபடணும், பகவான் வழிபடணும், நம்ம வழிபடணும் நினைக்க கூடாது. அப்ப அது பேரு ஆசிரியர். அதனால சொந்த பக்தி கிடைக்காது. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், பிரபு நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன், எனக்கு வந்து ஜபத்துல ருசியே வர மாட்டேங்குது, ஏன்னா என்ன சொல்றேன், எல்லாரும் ரொம்ப நாள் ஜெபம் பண்றாரு சொல்றதுக்காக பண்ணிட்டு இருக்கு. அவரு ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றாருங்க, அதுக்காக பண்ணிட்டு இருக்கு. அவர் பாருங்க ஜெபமால என்ன வைக்கவே மாட்டாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படி ஆடிதான் ஜெபம் பண்றாரு, அதுக்காக பண்ணல. ஜெபம் பண்றது எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வரணும், பிரேமம் வரணும், இதயத்துல அழுக்குல எல்லாம் போகணும், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது, நான் எதாவது சேவை பண்ணிட்டு எனக்கு பாராட்டுவாங்களா, இந்த புகழ்வாங்களா, இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இது ஒரு அர்த்தம். சேவையில வந்து நான் தான் பண்ணேன், என்னால தான் நடந்தது, நான் இல்லைன்னா நடக்காது, என்னை பத்தி சொல்லவே இல்லை, இதெல்லாம் எதிர்பார்த்தா என்னதுக்கு பேரு அனர்த்தம். அந்த அனர்த்தம் இருந்தா என்ன வராது, கிருஷ்ணன் பிரேமம் வராது. அப்புறம் லாபம், பூஜா லாபம், ரெண்டா லாபம். எனக்கு என்ன கிடைக்கும், சரிங்க நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றேன், எனக்கு என்ன கிடைக்கும், நான் வந்து கோயில சேவை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும். அப்ப ஏதோ எதிர்பார்ப்பு இருந்தா அதுவும் அனர்த்தம். எந்த எதிர்பார்ப்பு, நீங்க எதுக்குங்க கோயிலுக்கு வரீங்க, நான் வந்து கிருஷ்ணன் மேல அன்பு வரணும், எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வரணும், பிரேமம் வரணும், நான் கிருஷ்ணன் மேல பக்தி பண்ணணும், எனக்கு பக்தி இல்லை, எனக்கு நிறைய பக்தி வரணும், அதுக்கு தான் கோயில். கோயிலுக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு நல்ல வருமானம் வருமா, நான் வந்து மலேசியாவில் இடம் வாங்கிடுவேனா, மெயின் ஸ்ட்ரீட்ல வீடு கட்டிடுவேனா, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து லாபம். இந்த லாபம் அனர்த்தம் தான், இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இல்லையா. ஹனுமான் என்ன பண்ணாரு, ஹனுமான் என்ன பண்ணாரு, ஹனுமான் என்ன பண்ணாரு, நிறைய பண்ணாரு. என்ன பண்ணாரு என்கிட்ட கேள்வி, அவர் நிறைய பண்ணிருக்காருங்க. சரி, என்ன சேவை பண்ணாரு ராமருக்கு, ஹனுமான் வந்து ராமருக்கு பண்ண முக்கியமான சேவை என்னது, ஹனுமான்ஜி வந்து ராமருக்கு பண்ண முக்கியமான சேவை என்னது, சீதாதேவி இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து சொன்னாரு. ஹனுமான் வந்து சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து சொன்னாரு, ராமர் எனக்கு எதாவது கொடுப்பாருன்னு சொன்னாரு. நான் வந்து எல்லாத்தையும் கூட ஃபர்ஸ்டா போய் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு ராமர் எனக்கு நிறைய பொற்காசு தருவாரு, ராஜ்யத்துல பாதி கொடுத்துருவாரு, எனக்கு அதிகாரத்துல பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு, இதில் பார்த்து பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு, ஹனுமான் எதுக்காக சீதையை தேடி போனாரு, வேற வேலை இல்லாம இருந்தாரு. ஹனுமான் எதுக்காக சீதையை தேடி போனாரு, ராமரை சந்தோஷப்படுத்தணும். சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சா ராமர் சந்தோஷப்படுவாரு, அப்ப ராமருக்கு பிரியமானவர் ஆயிடுவேன். ஓ பரவாயில்லையே, ஹனுமான் தான் போய் சீதை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு அப்படின்னா மற்ற வானர்களை விட அவர் பகவானுக்கு பிரியமானவர் ஆயிடுவார் இல்லையா. அப்ப பகவானுக்கு நாம பண்ணக்கூடிய சேவை வந்து பகவானுக்கு நெருக்கமானவர்களாகணும், பகவானுக்கு அன்பு வரணும், பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கா இருக்கணும். எனக்கு என்ன லாபம், ஹனுமான் வந்துட்டு இது யாரு பண்ணா, இது ஒருத்தர் பண்ணார் ராமாயணத்துல, ராமாயண கதை நம்ம அடுத்து பேச போறோம். ராமாயணத்துல ஒருத்தர் பண்ணாரு, எனக்கு என்ன லாபம், யார் சொன்னாரு தெரியுமா, ராமரோட நண்பரான எனக்கு என்ன லாபம், யார் சொன்னார், சுக்ரீவன். ராமா நீங்க என்னோட நட்பு கொள்ள வந்திருக்கீங்க, நான் உங்களோட நண்பன் ஆயிடுறேன், நீங்க என்ன கிடைக்கும், நீங்க வாதி கொள்வீங்களா, ராஜ்யத்தை வாங்கி கொடுப்பீங்களா, அப்ப இது உண்மையான பக்தியா, இது உண்மையான பக்தியா, இங்க பக்தி இருக்கு ஆனா உண்மையான பக்தி இல்ல.
அப்போ சுக்ரீவனுடைய பக்திக்கும் ஹனுமானுடைய பக்திக்கு நிறைய வித்தியாசம் இருக்கா? சுக்ரீவனுடைய பக்தி எப்படி இருந்தது? ராமர் எனக்கு இது பண்ணுனா இது பண்ணுவேன். ராமர் பாலியை கொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சீதையை தேட ஆள் அனுப்புவேன். இது பக்தியா? எதுவுமே செய்யல, வெறுமனே சீதையை தேடி போனாரு ஹனுமான். இது பக்தியா? ரெண்டுமே பக்தி தான். சுக்ரீவன் பண்ணது பக்தி தான். சுக்ரீவன் பக்தர் தானே, ராமர் பக்கம் தானே இருந்தார். ராவணன் பக்கம் தானே. சுக்ரீவன் ராவணன் பக்கம் இல்ல. சுக்ரீவன் ராவணன் பக்கம் இருந்தாரா, ராமர் பக்கம் இருந்தாரா? ராமர் பக்கம். அப்ப பக்தரா அசுரனா? பக்தர். ஹனுமான் ராவணன் பக்கம் இருந்தா ராமர் பக்தர் இருந்தாரா? அவர் பக்தரா அசுரனா? பக்தர். ஆனா ரெண்டு பேரும் பக்தர் தான். என்ன வித்தியாசம்? சுக்ரீவனும் பக்தர் தான், ஹனுமானும் பக்தர் தான். என்ன வித்தியாசம்? சுக்ரீவனுக்கு லாபம் லாபம் கேட்கிறாரு. இல்ல ஆசை இல்ல, லாபம். எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ராமரோட நட்பு வச்சுக்கிட்டா எனக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பாரா, வாலியை கொள்வாரா? அப்படின்னு சீதை மீட்டது. இது அக்ரிமெண்ட் போறது. நம்ம கூட கோயிலுக்கு போவோம் இல்லையா? கோயில போய் திருப்பதி முட்டை போட்டுக்கிறேன், என் பிள்ளைக்கு எப்படியே கல்யாணம் ஆயிடணும். நான் திருப்பதி உண்டியில பணம் போடுறேன், எப்படியா என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடணும். அப்ப இது என்னது? இது பக்தியா? இல்ல திருப்பதி போய் பெருமாளை பார்த்து, பெருமாளை எனக்கு நல்ல பக்தி கொடுங்க, எனக்கு சேவை பண்ண வாய்ப்பு கொடுங்க, இது பக்தியா? ரெண்டு பக்தி தான். ஒரு வியாபாரம், இது உண்மையான பக்தி. இங்க திருப்பதி போறாங்க, கரெக்ட் தான். அவங்க திருப்பதி போறாங்க, பெருமாளை பாக்குறாங்க. மலேசியாவில இருந்து பிளைட்டை பிடிச்சி திருப்பதி போய் பெருமாளை பாக்குறாங்க. ரெண்டு பக்தர் போறாரு. இவர் பேர் என்னது? ரச்சிதவேல். உங்க பேரு? ஜீவகிருஷ்ணா. ரெண்டு பேரும் போனாங்க. ஜீவகிருஷ்ணா போய் நான் பரீட்சையில மார்க் வாங்கன்னு கேட்க போனாரு. ரச்சிதவேல் எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும்னு கேட்டாரு. ரெண்டு பேருமே போனாங்க. ரெண்டு பேருமே பெருமாளை பார்த்தாங்க. ரெண்டு பேருமே பக்தர் தான். ஆனா யாருடைய பக்தி உயர்ந்தது? ரச்சிதவேல். இவர் ஒழுங்கா படிச்சா நீங்க மார்க் வாங்கலாம். அதுக்கு பெருமாள் நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், பெருமாள் மார்க் போடுவாரு இல்லையா? நாம ஒழுங்கா படிக்கணும், பகவான் தான் அனுகிரகப்படும் இல்லையா? அது மாதிரி பூஜா, லாபம், பிரதிஷ்டா. அடுத்தது பிரதிஷ்டா. பிரதிஷ்டானா எனக்கு பதவி தருவீங்களா? நான் கோயில் சேவை பண்ண எனக்கு பதவி தருவீங்களா? என்ன மேனேஜர் ஆக்கிடுவீங்களா? என்ன அந்த கமிட்டியோட தலைவர் ஆக்கிடுவீங்களா? இதெல்லாம் இல்ல இல்லையா? ராவணனை வதம் பண்ணிட்டு ராமர் என்ன பண்ணாரு? ராவணன் வதம் பண்ணிட்டு விபீஷணன் அரியாசனத்துல உட்கார வைக்கிறார். விபீஷணன் என்ன சொல்றாரு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாமா, நான் எப்படா அண்ணன் போவா தின்ன காலியாக இருந்திருந்தேன், எப்ப ராவணன் இறந்து போவா நான் லங்கையோட மன்னராங்கட்டு இருந்தேன், நீங்க ஆக்கி விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்படி சொன்னாரா? எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நம்ம கூட அயோத்தியா வந்தாருன்னு சொன்னாரு. பாத்தீங்களா? அவர் விபீஷணன் உண்மையான பக்தி பண்ணாரா? இல்ல நான் ராமர் பக்கம் போயிட்டா ராமர் ராவணன் கொண்டுருவாரு, அப்ப நான் லங்கையில நான் லங்கேஸ்வரன், நாளைக்கு லங்கையோட ராஜா ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சாரு. பாத்தீங்களா? அவர் விபீஷணன் உண்மையான சுத்த பக்தி. விபீஷணாவுக்கு ராஜ்யம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பிரபுவோடைய சேவை கிடைச்சா போதும். ஏன்னா எப்போ தர்ம பக்கம். அதான் ராவணன் சொல்ற, ராவணா நீ பண்ற தப்பு செய்யாத கேட்டானா, கேட்டுதான் அவன் டிவோட்டியா இருப்பான். கேட்டுதான் நம்ம இன்னைக்கும் ஜெய் ஹனுமான் சொன்ன மாதிரி ஜெய் ராவன் கி ஜெய் சொல்லுவோம். ஆனா நீங்க ஹனுமான் கி ஜெய் தான் சொல்றோம் இல்லையா? ஜெய் ஹனுமான் கி ஜெய். ஏன் ராவனுக்கு ஜெய் சொல்றது இல்ல? அவன் டிவோட்டியா கரெக்டா? அதனால இதெல்லாம் அனர்த்தங்கள். பேர் எதிர்பார்க்கிறது, சேவையில் அங்கீகாரம் எதிர்பார்க்கிறது, புகழ் எதிர்பார்க்கிறது, எல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். இந்த அனர்த்தம் எல்லாம் போனதான் சுத்த பக்தி கிடைக்கும். சுத்த பக்தி எப்ப கிடைக்கும்? சுத்த பக்தின்னு என்னது? சுத்த பக்தினா சோப் போட்டு கிளீன் பண்ண பக்தி இல்ல. சுத்த பக்தினா என்னது? எந்த கலப்படம் இல்லாத பக்தி. கலப்படம் இல்லாத பக்தினா என்னது? அதுல எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமனே பிரபுபாதரையும் குருவையும் கிருஷ்ணரையும் திருப்தி பண்றதுக்காக. அப்ப அந்த பக்தி எப்படி கிடைக்கும்? எப்ப வரும் அந்த பக்தி? எப்ப வரும்? சுத்த பக்தி எப்ப வரணும்? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமா ஜபிக்கணும். உள்ள விட பணிவா இருக்கணும். மரத்தை விட பொருள் சேத்தமா சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? ரிணாதவி ஸ்ரீச்சேன கரோரவி சகிஷ்ணுனா அமானீனா மானதேன கீர்த்தனீய சதாகரை. மரத்தை விட பொறுமையா இருக்கணும். இப்ப வெளியில மரம் நிக்குது இல்லையா? அது வெயில், மழை, குளிர், எப்ப அப்படி எதை நிற்கும்? பொறுமையா நிற்கும். எதை எதுவும் தெரிவிக்கிறா? எல்லாம் பொறுத்து. புல்லு என்ன பண்றோம்? புல்லு மேல நடக்கிறோம், மிதிக்கிறோம், ஓடுறோம், அது எதுவும் தெரிவிக்கிறா? பணிவா இருக்கு. மரம் ரொம்ப பொறுமையா இருக்கு, புல்லு ரொம்ப பணிவா இருக்கு. நம்மள எப்படி இருக்கிறோம்? தலைகால் பிரியம் நடந்துருக்கு இல்லையா? மரம் பொறுமையா இருக்கு, புல்லு பணிவா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? அது கூட உயர்ந்த ஜீவன்.
இந்த புல்லு வந்து ஒரு தாவரம், மரம் வந்து ஒரு தாவரம், அது கூட பொறுமையா பணிவா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், மனுஷனா வந்து நான் யாரும் தெரியுமா, எங்க வீட்டு பக்கம் வந்து கேட்டுப்பாரு, என் ஸ்கூல்ல வந்து கேட்டுப்பாரு, நான் வேலை செய்யற இடத்துல கேட்டுப்பாரு, என் கோயில வந்து கேட்டுப்பாரு இல்லையா? இதெல்லாம் கூட நம்ம மரத்தை விட பொறுமையா இருக்கணும், புல்லை விட பணிவா இருக்கணும். இது கத்துக்கணும். எப்படி கத்துக்கிறது? பிரபுபாட்டத்துக்கு கத்துக்கணும், குருமகாராஜுக்கு கத்துக்கணும், பக்தர்களுக்கு கத்துக்கணும். பொறுமை, பணிவு, இதுதான் பகவானை கவரும். அப்ப அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. ஆப்போசிட் என்னது, நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நாம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், ஆனா எல்லாரும் என்ன மதிக்கணும், நான் யாரும் தெரியுமா, அது இருக்கக்கூடாது, அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்ம எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்ம எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. பொறுமையா பணிவா இந்த மனோநிலையில ஜபிக்கணும்னு சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்பதான் என்ன வரும், சுத்த பக்தி வரும். அப்பதான் பகவத்கீதை புரியும். ஏன்னா பகவத்கீதை சொல்றது சுத்த பக்தி, பகவான் மேல கலப்படம் இல்லாத அன்பு, பகவான் மேல கலப்படம் இல்லாத அன்பு வரும். அதனால நம்ம வந்து நல்ல பகவத்கீதை படிக்கணும்னா பக்த சங்கத்துல இருந்து நல்ல நாம ஜெபம் பண்ணி பகவான் பற்றி கேட்டு இந்த அனந்தங்கள்லாம் போகணும். அப்புறம் பகவத்கீதை கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார் ஒரு அத்தியாயத்திலும். அவர் யாரு, அவருடைய மகிமை என்ன, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். கிருஷ்ணர் வந்து தன்னை தானே வெளிப்படுத்துவான்னு சொல்லியிருக்கு. கிருஷ்ணரை தேடி நம்ம போக வேண்டாம், கிருஷ்ணரை தேடி நம்ம எங்கேயும் ஓட வேண்டாம். கிருஷ்ணர் அவரே நம்ம வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவாரு, நம்ம நல்லா ஜெபம் பண்ணி நல்லா சேவை பண்ணி ரொம்ப பணிவா அடக்கமா இருந்தா அந்த நல்ல பக்தருக்கு கிருஷ்ணன் பண்ணுவாரு, தன்னை தானே வெளிப்படுத்துவார். ரைட்? அப்ப இந்த இதெல்லாம் அனர்த்தங்கள், தேவையில்லாத விஷயங்கள், கோபப்படுறது, ஏதாவது கேட்டா ஏன் என்கிட்ட போய் கேட்கிறீங்க, ஏன் அவங்ககிட்ட போய் கேட்க, நான் தான் சொல்லணுமா, என்கிட்ட நான் தான் செய்யணுமா, கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, காமப்பட, இதெல்லாம் அனர்த்தங்கள், தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போகணும்னா பக்த சங்கத்துல வந்து நம்ம சின்சியரா கவனமா ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமா வச்சிருக்கணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு ஹரே ஓட்டி விடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு வார்த்தை நம்ம காதுல கேட்கணும், பகவான் தியானிக்கணும், பகவானைய தாமரை பார்த்து தியானிக்கணும். அப்படியே நாம் ஞாபகம் வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த மந்திரத்தை கவனமா கேட்டு பகவான் நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும். ஓ ஹரிநாம் பிரபு, ஓ பகவானே மகா மந்திரமே, ஓ பகவானே, ஓ பிரபுபாதரே, ஓ குரு மகாராஜ், எனக்கு இந்த புத்தி கொடுங்க, நான் பணிவா இருக்கணும், நான் வந்து அடக்கமா இருக்கணும், ரொம்ப எளிமையா இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது, நல்ல பக்தராகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அப்ப இந்த அனர்த்தங்கள்லாம் போகும். இந்த அனர்த்தங்கள் போனாதான் பக்தியில உறுதி வரும். பக்தியில யார் உறுதியா இருப்பா பாருங்க. நிறைய பேர் வருவாங்க, பார்த்தா நிறைய பேர் வருவாங்க, கொஞ்ச நாள் காணாம போயிடுவாங்க. இந்த பிரபா பொருள் சொன்னார், நிறைய பேர் வருவாங்க, ஏன் திடீர்னு காணாம போயிட்டாங்க? நிறைய பக்தர் வருவாங்க, நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்தாங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க, கிட்ட போனாங்க எல்லாம். ஏன் இப்போ தொடர்ந்து வர்றது கொஞ்சம் பேர் தான் தொடர்ந்து வரும். இப்போ நம்ம இன்னைக்கு என்னைக்கு ப்ரோக்ராம் இங்க வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 100 பேர் வந்துட்டு தான் வச்சுக்கலாம். திடீர்னு பார்த்தா 70 பேர் ஆயிடுவாங்க. 100 பேர் வந்துட்டு இருந்தாங்க, 70 பேர் 30 பேர் என்ன ஆனாங்க, எங்க போனாங்க? ஏன் 30 பேர் வராம போனாங்க? ஏன் ஏன் நம்பிக்கையில உறுதியாகல? ஏன் நம்பிக்கையில? நம்பிக்கை எங்க போச்சு? ஏன்னா புரோபாவுக்கு சரியா படிக்கல, பக்தர் சங்கத்தை நல்லா பயன்படுத்திக்கல, சத் சங்கத்துக்கு ஒழுங்கா வர்றதில்ல, புத்தகம் வாசிக்கிறது இல்ல, நாமத்தை ஒழுங்கா ஜபிக்கிறது இல்ல அப்படின்னு என்ன ஆயிடுவாங்க? காது போட்டு நிக்க முடியாது. இது கரெக்டா பண்ணணும். பக்தர் சங்கத்துல வந்து நல்ல நாம ஜபம் பண்ணி கிருஷ்ணா பத்தி கேட்கணும், புரோபா புக்கு வாசிக்கணும். அப்பதான் ஆனந்தங்கள்லாம் போகும். இல்ல ஆனந்தங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூம் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கோம், தினமும் அறையை வந்து சுத்தப்படுத்திட்டே இருக்கும். ஒரு மாசமா சுத்தம் பண்ணவே இல்லை, போட்டியே போட்டு அப்ப என்ன ஆயிடும்? நிறைய அழுக்காயிடும். இவர் வந்து மேலாவது தொடர்ந்து கூட்டுறாரு, அப்ப சுத்தம் ஆயிடுமா?
ஆகாது. நல்ல மேல ஒற்றை அடிச்சு வேகமா வச்சு சுத்தம் பண்ணி நல்லா 2 தடவை 3 தடவை கூட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கழுவணும். அப்புறம் எஃபர்ட் எடுக்கணும், முயற்சி பண்ணணும். நிறைய அழுக்காயிடுச்சு, 1 மாசம் கிளீன் பண்ணவே இல்லை. 1 மாசம் சுத்தம் பண்ணாம நிறைய அழுக்காயிட்டதுனால மேலும் போயிடாது. அது போட்டு ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கணும் இல்லையா, அப்பதான் போகும். அதே மாதிரி நம்ம நினைவு கேட்ட காலத்துல இருந்து நம்ம மனசு இருக்குல்ல, நமக்கு எல்லாருக்கும் மனசு இருக்கு. பாத்துருக்கீங்களா மனசு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? மனசு இருக்கா இல்லையா? எப்படி பாத்துருக்கீங்களா? நீங்க மனசு காமிங்க பாக்க, நான் பாக்குறேன். மனசு காமிங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? மனசு காமிங்க. எப்படி சொல்றீங்க மனசு இருக்குன்னு? மனதோட அறிகுறி என்னது? மனம் இருக்கு என்பதற்கான அறிகுறி என்ன? மனம் இருக்கு என்பதற்கான அறிகுறி என்ன? மனதுல என்ன வருது இல்லையா? எத்தனை மணிக்கு முடிப்பாரு, அது 9 நாள் போகுது, பிரசாதம் கொடுப்பாங்களா, இல்ல ஏதாவது பஞ்சமா கொடுத்துருவாங்களா, 10ஆம் போயிடுமா இல்லையா? மனசுல என்ன வருது இல்லையா? மனதோட அறிகுறி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், இங்க இருந்து நம்ம இங்க இருக்கோம், நம்ம குழிக்குள்ள இருக்கோம், மனசு பிணைக்கு போயிடும். நம்ம இங்கேதான் உட்கார்ந்து இருப்போம், ஆனா மனசு ரொம்ப வேகமா போயிடும். அது இந்தியாவுக்கு தான் போய் உலகம் சுத்திட்டு வரும், நம்ம இங்கேதான் உட்கார்ந்து இல்லையா? மனசு ரொம்ப வேகமா பிரயாணம் பண்ணும். அந்த மனசு இருக்கு இல்லையா, நம்ம மனது, நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கிறது ரொம்ப நாள் அழுக்காயிடுச்சு. எவ்வளவு ஜென்மமா பக்தி பண்ணாம மனது அழுக்கு பிடிச்சிருச்சு. அதனால கோபம், பேராசை, பொறாமை இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. அது சும்மா மாலை எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் சொல்லாம போயிடாது. அது ரொம்ப கவனமா சொல்லணும், இந்த கிளீன் பண்ற மாதிரி. அப்போ தொடர்ந்து பண்ணாதான் அந்த மந்திரம் உள்ள போய் சுத்தப்படுத்தும். சேத்துவதார் பண்ண மாற்றணும், சேத்தமா சொல்லி கொடுக்குறா இல்லையா, மனதை சுத்தப்படுத்தணும். தொடர்ந்து நல்ல கவனமா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா சொன்னியா, நான் சொல்லிட்டேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லியாச்சு முடியுது, அப்படி இல்லை. அந்த மந்திரத்தை கவனமா சொல்லி அந்த மகாமந்திர உள்ளுக்குள்ள போய் இதயத்தை சுத்தப்படுத்தணும். அப்பதான் நமக்கு அங்க இருந்து கிருஷ்ணனை உணர முடியும். எங்க சுத்தமா இது இருக்கோ அங்கதான் பகவான் உணர முடியும். இப்பயே நம்மளால பகவான் உணர முடியல. ஏன் அந்த பிராமணனால கிருஷ்ணனை உணர முடியல? அவர் கோயிலே தான் இருந்தாரு, அவர் கோயிலே இருக்காரு, பகவானுக்கு சேவை பண்றாரு, அலங்காரம் பண்றாரு, அபிஷேகம் எல்லாம் பண்றாரு. ஏன் அவரால் கிருஷ்ணனை உணர முடியல? அவரோட சிலையை நினைச்சிட்டாரு பகவான். ஏன்? அவர் மன சுத்தமா இல்ல. அந்த குழந்தை எப்படி உணர்ந்தாரு? இங்க பகவான் இருக்காரு, நான் பிரசாதம் நிகழ்த்து சாப்பிடுவாரு, மன சுத்தமா இருக்கு. ஏன்? குழந்தையோட மன சுத்தமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம மன சுத்தமாகும். அப்ப இங்க கிருஷ்ணனுக்கு நம்மளால உணர முடியும். இங்க மட்டும் இல்ல, நம்ம மன சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம இதயத்துல இருக்கிற பரமாத்மா உணர முடியும். நம்ம எல்லா இதயத்திலும் கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. பகவத்கீதை சொல்றாருல்ல, எல்லா இதயத்திலும் கிருஷ்ண பரமாத்மா இருக்காருன்னு சொல்லி எங்க சொல்லியிருக்காரு? ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? பகவத்கீதை யாருக்கு ஃபுல்லா படிச்சிருக்காங்க? பகவத்கீதை முழுவதும் படிச்சவங்க யாரா இருக்கீங்களா? பகவத்கீதை பகவான் சொல்றாரு எல்லா இதயத்திலும் பரமாத்மா இருக்காரு. ஈஸ்வர ஸ்வரூபதானா இதயத்துல பரமாத்மா உட்கார்ந்து சர்வஜ தியாகம் கிருதி சன்னிவிஷ்டோ, எல்லா இடத்துலையும் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கு. அதை உணர்ந்துட்டுமா? ஆத்மாவே இன்னும் உணரல, அப்புறம் பரமாத்மா உணர்ந்து இல்லையா? நம்ம ஆத்மாவே உணராம இருக்கோம். முதல்ல ஆத்மாவை உணரணும், பரமாத்மா உணரணும். அப்போ நான் நல்ல பக்தி பண்ணா கிருஷ்ணனை காசு கொடுப்பாரு. நாம ஜபிக்கும் போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. நாமத்துல நான் இருக்கேன். பகவத்கீதை படிக்கும் போது பகவத்கீதை நான் இருக்கேன். கோயில வழிபாடு பண்ணும்போது அதுல இருக்கேன். அப்புறம் இதயத்துல இருக்கேன். எல்லாத்தையும் கிருஷ்ண காமிச்சு கொடுத்துருவேன். அது நல்ல பக்தி பண்ணா, எந்த ஒரு அகங்காரம் இல்லாம எளிமையா பணிவா பக்தி பண்ணா கிருஷ்ணன் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த அனந்தங்கள்லாம் போனா நம்ம உணரலாம். ஓகேவா? ஹரே ஜெய் ஸ்ரீ பிரபுபாதிக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம்